வாங்க இன்னைக்கு நாம பார்க்க போறது தமிழ்நாட்டு அரசியல்ல புயல கிளப்பிட்டு இருக்கிற ஒரு ஹைபோதெட்டிக்கல் சினாரியோவை பத்தி தான். ஒருவேளை இப்படி நடந்தா என்ன ஆகும்? வாங்க அலசலாம். சமீபத்துல வந்த ஒரு அரசியல் அலசல் ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்லுது. 2026 தேர்தல்ல 5 முக்கிய தலைவர்கள் ஒன்னு சேர்ந்தா அது தமிழ்நாட்டோட அரசியல் தலையெழுத்தையே மாத்தி எழுதும்னு சொல்றாங்க. இங்கதான் முக்கியமான கேள்வியே வருது. நிஜமாவே இது சாத்தியமா? திமுக அதிமுகன்ற 2 பெரிய கட்சிகளையும் ஓரங்கட்டிட்டு இப்படி ஒரு விஷயம் நடக்க முடியுமா? வாங்க இந்த கணிப்புக்கு பின்னாடி என்ன லாஜிக் இருக்குன்னு ஆழமா உள்ள போய் பார்க்கலாம். இந்த மொத்த கதையுமே எங்கேருந்து தொடங்குதுன்னா, தமிழ்நாட்டு அரசியலோட பஞ்சபாண்டவர்கள்னு சொல்லப்படுற ஒரு பவர்ஃபுல் டீம் உருவாகிறதுல இருந்துதான். இந்த ஐடியாவோட மையப்புள்ளியே இதுதான். தளபதி விஜய் தலைமையில செங்கோட்டையன், ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், அப்புறம் தோல் திருமாவளவன், இந்த 5 பேரும் ஒன்னு சேர்ந்து ஒரு பயங்கரமான 3வது அணிய உருவாக்குறது தான் இந்த வியூகம். சரி, இந்த கூட்டணி உருவாகிறதுக்கு முதல் புள்ளி எதுவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதுதான் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங். அதிமுகவோட அசைக்க முடியாத கோட்டைன்னு சொல்லப்படுற கொங்கு மண்டலத்துல ஒரு பெரிய பூகம்ப வர்றதுதான் அது. இந்த அலசல் படி இந்த மொத்த ஆட்டத்திலையும் முதல் மூவ் இல்ல ஒரு கேம் சேஞ்சிங் மூவ்னே சொல்லலாம், அது கொங்கு மண்டலத்தோட தூணா இருந்த செங்கோட்டையன் விஜய் கட்சிக்கு வர்றதுதான். இந்த ஒரு நகர்வோட தாக்கம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இது சாதாரணமா ஒருத்தர் கட்சி மாறுற மாதிரி இல்லைங்க, ஒரு பெரிய கோட்டையையே உள்ளிருந்து இடிக்கிற மாதிரி. அதுவரைக்கும் அதிமுகவுக்கு ஒன்னா இருந்த கவுண்டர் சமூக வாக்கு வங்கி 2ஆ உடையும். போட்டி நேரடியா தவேகவுக்கும் திமுகவுக்கும் மாறி அதிமுக ஓரங்கட்டப்படும். ஓகே, மேற்கு மண்டலத்தை எப்படி ஆட்டம் காண வச்சுட்டா அடுத்தது என்ன? ஸ்டெப் பை ஸ்டெப்பா மத்த பகுதிகளை எப்படி ஒன்னு சேர்க்கறது? அதான் அடுத்த வியூகம். இப்ப தெற்கு பக்கம் வந்தோனா அங்க பிளான் வேற. இப்போ இருக்கிற அதிமுக தலைமை மேல இருக்கிற அதிருப்திய சரியா பயன்படுத்திக்கிறது தான் அங்க இருக்கிற கேம் பிளான். அது எப்படின்னா, அங்க கணிசமா இருக்கிற, அதாவது ஒரு 25-30% இருக்கிற முக்குலத்தோர் வாக்குகளை ஓபிஎஸும் டிடிவியும் ஒன்னு சேர்ப்பாங்க. அதே நேரம் விஜயோட பர்சனல் அட்ராக்ஷன் மூலமா மத்த சமூக வாக்குகளையும் ஈர்க்க முடியும்னு ஒரு கணக்கு போடப்படுது. அடுத்ததா வடக்கு மண்டலம். இங்க கணக்குகள் டோட்டலா மாறுது. இங்க ஒரு டபுள் அட்டாக் மாதிரி ஒரு பிளான் முன்வைக்கப்படுது. அதாவது ஒரு பக்கம் திருமாவளவன் தன்னோட 20-25% வாக்கு வங்கியோட வர்றாரு. இன்னொரு பக்கம் ஜாதி எல்லாத்தையும் தாண்டி வன்னியர் இளைஞர்கள் மத்தியில இருக்கிற விஜயோட செல்வாக்கு பாமகவோட ஓட்டுக்களை பிரிக்கும்னு கணிக்கப்படுது. சரி, இந்த மண்டல வாரியான கணக்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆனா நம்பர்ஸ் எப்படி இருக்கும்? எத்தனை சீட் கிடைக்கும்? வாங்க பார்க்கலாம். இந்த கணக்கீட்டு கொஞ்சம் பாருங்களேன். கொங்குல செங்கோட்டையன் மூலமா ஒரு 30-40 சீட், தெற்குல ஓபிஎஸ் டிடிவி மூலமா ஒரு 45-50, வடக்குல திருமாவளவன் விஜய் காம்போவுல ஒரு 40, சென்னை மாதிரி நகரங்கள்ல விஜயோட நேரடி செல்வாக்குல ஒரு 20. இப்படி ஒவ்வொரு பகுதியா பிரிச்சு கணக்கு போட்டிருக்காங்க. இது எல்லாத்தையும் சேர்த்தா மினிமம், அதாவது குறைஞ்சபட்சம் 150 சீட்டுக்கு மேல வருது. ஒருவேளை ஒரு பெரிய அலை அடிச்சா இந்த நம்பர் 200ஐயும் தாண்டும் சொல்றாங்க. ஆனா ஜெயிக்கிறது மட்டும் போதுமா? இவ்ளோ பெரிய தலைவர்களை ஒன்னா வச்சிருக்கிறது, அப்புறம் எதிர்த்தாக்குதல்களை சமாளிக்கிறதுன்னு எவ்ளோ சவால்கள் இருக்கு. கூட்டணிய ஒற்றுமையா வைக்க இந்த பவர் ஷேரிங் ஃபார்முலா முன்வைக்கப்படுது. அதாவது விஜய் முதலமைச்சர், செங்கோட்டையன் ஒரு சீனியர் மினிஸ்டர் மாதிரி வழிகாட்டியா இருப்பாரு, திருமாவளவன் துணை முதலமைச்சர், ஓபிஎஸ்க்கும் டிடிவிக்கும் முக்கியமான துறைகள், இப்படி எல்லாருக்கும் ஒரு முக்கிய பங்கு கொடுக்கப்படும். ஆனா நிச்சயமா திமுகவும் அதிமுகவும் சும்மா வேடிக்கை பார்க்க மாட்டாங்க. அவங்க கையில என்னென்ன ஆயுதங்கள் இருக்கும்? திமுக பணபலம், மீடியா பலத்தை பயன்படுத்தும். அதிமுக ஜாதி தலைவர்களை இழுத்து கூட்டணியை உடைக்க பார்க்கும். 2 பேருமே விஜய பாஜகவோட பி டீம்னு முத்திர குத்த முயற்சி பண்ணுவாங்க. அப்போ கடைசியா இதுலேருந்து நாம என்ன புரிஞ்சுக்கலாம்? என்னதான் இதன் இறுதி முடிவு? இந்த மொத்த வியோகத்தோட ஆணி வேரே இதுதான்னு சொல்லப்படுது. 50 வருஷமா இந்த 2 கட்சிகளையே பார்த்து மக்களுக்கு சலிச்சு போச்சு. அவங்க ஒரு மாற்றத்தை தேடுறாங்க. விஜய் ஊழல் பண்ண மாட்டாருன்னு ஒரு நம்பிக்கை மக்கள்கிட்ட இருக்கிறதா இந்த அலசல் சொல்லுது. சொல்லப்போனா இதுதான் வின்னிங் ஃபார்முலாவா பார்க்கப்படுது. விஜயோட இளமை, புது வேகம் ஒரு பக்கம், செங்கோட்டையன் மாதிரி சீனியர் தலைவர்களோட அரசியல் அனுபவம் இன்னொரு பக்கம். இது 2ம் சேரும்போது மக்களுக்கு இது ஒரு நம்பகமான மாற்று அரசாங்கமா தெரியுது. கடைசியா இந்த அலசல் படி பார்த்தா இது ஒரு சரித்திர வெற்றியா மாறும்னு சொல்லப்படுது. ஆனா நிஜத்துல இது ஒரு அரசியல் சாணக்கியத்தனமா இருக்குமா, இல்ல அழுத்தத்துல உடைஞ்சு போற ஒரு கனவா முடியுமா? இத காலம்தான் முடிவு செய்யணும்.